ரூல் இன் இந்தியா பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கம்பெனி ரூல் பார்த்தோம். கம்பெனி ரூல் முடிஞ்சு இப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்ய போகிறாங்க. 1773 1858 வரைக்குமே கம்பெனி ரூல் வந்து ஆட்சி செஞ்சாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ரௌன் ரூல் பார்க்க போகிறோம். க்ரௌன் ரூல் பார்த்திங்கன்னா 1858 1947 வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் ஆகிடுது. ஸோ இது வரைக்கும் என்னென்ன லாஸ், என்னென்ன ஆக்ட்ஸ் பண்ணாங்க, என்ன பிரிட்டிஷ்காரங்க நம்மளுக்கு பண்ணாங்க அப்படின்ற ஆக்ட்ஸ் தான் இதெல்லாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858, அப்புறம் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861, அதே கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909. இந்த மாதிரி 6 ஆக்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்த வீடியோவில் இது ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணுறேன். 6 ஆக்ட்ஸுமே கவர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பார்க்கலாம். 1858 பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ வராங்க, போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல, ரீகேப் பார்க்கலாம். 1600 வராங்க. ட்ரேடுக்காக மட்டும் வராங்க. ட்ரேடுக்காக வந்து 1757 1757, அதுக்கப்புறம் 1764, இந்த ரெண்டுலேயுமே 2 பேட்டிலை வின் பண்ணிடுறாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் புக்ஸார் அப்படின்ற பேட்டிலை வின் பண்ணிவிட்டு அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இந்தியாவை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸ் வாங்குறாங்க. இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ கம்பெனி ரூல் வந்து முடிவுக்கு வர ஆயிடுச்சு. என்ன ஆகுதுன்னா, எதுக்காக இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் போடுறாங்க அப்படின்னா, 1857 ஒரு புரட்சி நடக்குது. 1857 ஒரு ரெபலியன், இந்தியன் ரெபலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புரட்சியில் சோல்ஜர்ஸ் எல்லாம், நம்ம இந்தியா சிப்பாய்கள் எல்லாம் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள வந்து புவராக நடத்துகிறாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி புவராக நடத்துகிறாங்க. ஒரு டேக்ஸ் நிறையா போடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சோல்ஜர்ஸ்க்கு மெயின் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அப்புறம் அந்த ஃபார்மர்ஸுக்குமே டேக்ஸ் நிறையா போடுறது, இந்த மாதிரி நிறையா வேலைங்க. இந்தியன்ஸ் வந்து அன்ஹாப்பி. இந்தியன்ஸ் எல்லாம் ரொம்ப அன்ஹாப்பியாக இருந்தனால தான் ஒரு புரட்சியை 1857 ரெபலியன் தனியாக படித்தா பெருசாக வரும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ராணி லக்ஷ்மிபாய் இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வச்சு போராட்டம் நடக்குது. அப்போ உள்ள போராட்டத்தில், அந்த போராட்டத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பார்க்குறாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பார்த்துட்டு இந்த ஆக்டை போடுறாங்க. ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ட்ரஸ்ட்டு வந்து மக்கள்கிட்ட இல்லை. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நல்லா ஆளும் அப்படின்ற ட்ரஸ்ட்டை வந்து மக்கள் ஹாப்பியாக இருக்கனால பிரிட்டிஷ் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபுல் ஆட்சியுமே எடுத்துடுறாங்க, டேக்கன் அவே பண்ணிடுறாங்க. அதாவது எண்டு, அவங்க ரூல் வந்து முடிஞ்சிருச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த ஆக்டில் என்னென்ன சேஞ்சஸ்னால் ரூல் முடிஞ்சிருச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து ஃபுல் கண்ட்ரோலையுமே எடுத்துக்கிறாங்க. ஃபுல் கண்ட்ரோலையுமே எடுத்து இந்தியா வந்து பிரிட்டிஷ்க்கு அடியில் போயிடுச்சு. இப்போது இதுக்கு முன்னாடி என்ன வந்தாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் இருந்தாங்களா. போன ஆக்டில் பார்த்தோமா, இந்தியாவில் இருந்துச்சு. இப்போ வந்து விசராயாக மாறுது. விசராய் அப்படின்னா என்னென்னா, இப்போது பிரிட்டிஷ் ஆளுமைக்கு வந்ததுக்கப்புறம் குவீன் விக்டோரியா தான் ஃபஸ்ட்டு நம்மளை ஆள்றாங்க. குவீன் விக்டோரியா வந்து ஃபஸ்ட்டு ஆளும்போது அவங்க வந்து பிரிட்டனில் இருக்காங்க. ஸோ அங்கே இருந்துட்டு நம்ம இந்தியாவை ஆளும்போது விசராயை ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விசராய்னா என்னென்னா, இப்போ அங்கே குவீன் அங்கே இருக்காங்க, அவங்க அங்கேருந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலயமா இங்கே இந்த பர்சன் வந்து விசராய் வந்து இங்கே இந்தியாவில் வந்துட்டு ஆட்சி செய்வாங்க. ஸோ அது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவிலேருந்து இப்போ விசராயாக மாறிடுது. விசராய் அப்படின்னா அதுதான், அவங்க வந்துட்டு பிரிட்டிஷோட ஆள், குவீனோட ஆள். தட்ஸ் ஆல். அடுத்தது பார்த்திங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா கிரியேட்டட். இப்போது இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து பிரிட்டனில் க்ரியேட் பண்ணுறாங்க, இந்தியாவில் கிடையாது. இப்போது இந்தியாவை ஆட்சி செய்வதற்காக அங்கே ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்ற ஒரு தலைமையில் நடத்துகிறாங்க. இந்த செக்ரட்டரிக்கு அடியில் பார்த்திங்கன்னா 15 மெம்பர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. 15 மெம்பர்ஸை க்ரியேட் பண்ணி இந்த SSI, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, இதை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்காக கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸை வந்து போடுறாங்க. செக்ரட்டரி ஆஃப் SSI இந்த ஆக்டில் என்னென்ன பண்ணுறாங்க, SSI க்ரியேட் பண்ணுறாங்களா, அதுக்கு வந்து கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸ் கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் அசிஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் பிரிட்டிஷ் ரூல் வந்து அவங்க ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க, ஆளுகை செய்கிறாங்க. இன்னொன்று ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெளியே போயிடுச்சு. போர்ட் ஆஃப் இந்த பாயிண்ட் பாருங்கள், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சீஸ்ட் டு எக்ஸிஸ்ட். அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா, போன வீடியோவில் பிட்ஸ் இந்தியா ஆக்டில் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம வந்திருக்கோம்.
அதில் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து சில விஷயங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. பொலிட்டிக்கல் அஃபேர்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்களை அவங்க டேக் கேர் பண்ணுவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு ட்ரேடு இந்த மாதிரி விஷயங்களை பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே இல்லை அப்படின்றனால இந்த 2 பேரையுமே வெளியேற்றிட்டாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் இல்லை, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் இல்லை. புதுசாக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இது வந்து பிரிட்டனில் க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு 15 மெம்பரை போட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. குவீன் விக்டோரியா என்ன பண்ணுறாங்க, விசராய் போட்டு பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குவின்னோட ப்ரொக்ளமேஷன் 1858, அதே அந்த ஆக்டில் வந்து குவின் கொடுக்குற ப்ராமிஸ் விக்டோரியா கொடுக்குறாங்க. அதாவது ப்ரொக்ளமேஷன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அனௌன்ஸ்மெண்ட்டு இல்லைன்னா ஒரு டிக்ளரேஷன் கூட சொல்லலாம். டிக்ளரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்க என்னென்ன டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு குவீன் என்னென்ன டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நோ இன்டர்ஃபரன்ஸ் இன் இந்தியன் ரிலீஜியன்ஸ். அதாவது குவீன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட மதத்துக்கு நாங்கள் எந்த தடையும் பண்ண மாட்டோம். ஹிந்துவாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹிந்துவாகவே இருங்க, முஸ்லீமாக இருந்தீங்கன்னா நீங்கள் முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டியனாக இருந்தால் நீங்கள் கிறிஸ்டியனாக இருங்க. நோ இன்டர்ஃபியரன்ஸ் இன் இந்தியன் ரிலீஜியன்ஸில் நாங்கள் எந்த இதுவும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடெக்ஷன், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் அண்டர் லா. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன்னா எல்லாருக்குமே சமமான ப்ரொடெக்ஷன். இது அது நீங்கள் இப்படி நீங்கள் அப்படியே அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ரெஸ்பெக்ட் ஃபார் இந்தியன் பிரின்சஸ் அண்ட் டெரிட்டரிஸ். ரெஸ்பெக்ட் ஃபார் இந்தியன் பிரின்சஸ். அப்போல்லாம் வந்து இந்தியாவில் பிரின்சஸ் இருந்தாங்க, அவங்களோட டெரிட்டரிஸ்னால் அவங்களோட லேண்ட், அந்த டெரிட்டரிஸ். ஓகேவா? இந்தியன் பிரின்சஸ் இப்போ என்ன கம்பெனி ரூல் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் பிரின்சஸ் யாராவது செத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பையன் இல்லை அப்படின்னா அந்த ஏரியாவை வந்து கம்பெனி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் குவீன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், ரெஸ்பெக்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் ஃபார் இந்தியன் அந்த டெரிட்டரிஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் எபிலிட்டி பொறுத்த, உங்களோட எபிலிட்டியை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ரேஸ், அதாவது நீங்கள் இந்த இது நீங்கள் இந்த ஹிந்து, நீங்கள் இந்த கிறிஸ்டியன், இந்த மாதிரி எந்த பிரிட்டிஷ்காரணி நீ இந்தியனை அப்படின்னு எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்கிறாங்க. இந்த ப்ரொக்ளமேஷன்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் எண்ட் ஆகிடுச்சு. பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் வந்து விசராயாக மாறிடுது. ஃபஸ்ட்டு விசராய் யார் அப்படின்னா லார்ட் கேனிங். ஃபஸ்ட்டு விசராய் சொல்ல மறந்துட்டணும். லார்ட் கேனிங் கொஞ்சம் கேவலமாக எழுதுறேன், பரவாயில்ல. லார்ட் கேனிங் வந்து ஃபஸ்ட்டு விசராய். அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா க்ரியேட் ஆகுது. அப்புறம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ceased to exist, created a member, 15 members council. அதுக்கு இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த ஆக்ட் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் ஆக்ட் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆக்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். நெக்ஸ்ட் இந்த ஆக்ட் அதில் முடிச்சுட்டு என்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இது முடிஞ்சிட்டு இப்போ பிரிட்டிஷ் ஆள்றாங்க. பிரிட்டிஷ் ஆளும்போது என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்னர் ஜெனரல் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்களோட ஆட்களை வச்சே லா மேக் பண்ணுறாங்க. இந்தியன்ஸ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. அவங்க ஃபியூ பீப்புள் வச்சு அவங்களே பண்ணிக்கிறாங்க. இந்தியன்ஸ் வந்து எந்த லா மேக்கிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து இந்தியன்ஸ்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதை மாற்றுறதுக்காக தான் இந்த இந்தியன்ஸ் கவுன்சில் ஆக்ட் வந்து 1861 அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் போட்டாங்க. ஸோ என்னாச்சுன்னா, இந்தியன்ஸ் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. நாமினேட்னா எலெக்ட் பண்ணலை, எலெக்ட் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ லெஜிஸ்லேட் லா மேக் பண்ணுறதுக்காக. அதுதான் இதோட பெரிய சேஞ்சே. 3 இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு 3 இந்தியன்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அந்த லா மேக்கிங் பாடி. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் என்ன, சட்டத்தை வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து பார்லிமெண்ட் இப்போ இருக்கிறதுல நம்ம லா மேக்கிங் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்
இவங்கெல்லாம் உட்காந்து பேசி தான் சட்டசபையில் பேசி தான் ஒரு லா மேக் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஒரு சட்டம் உருவாக்குறதுக்காக 3 இந்தியன்ஸை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் தின்கர் ராவ், இவர் உத்தரப்பிரதேஷ், இவர் பஞ்சாபை சேர்ந்த பிரின்ஸ், இவங்கெல்லாம் வந்து பிரின்ஸ் ராஜாக்கள். ஸோ ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, இப்போ இருக்கிறதுல உத்தரப்பிரதேஷ் சொல்லலாம், பஞ்சாப் சொல்லலாம். அப்போ வந்து வேறு பேர் இருந்துச்சு. இவர் வந்து பிரின்ஸ் கிடையாது, சர் தின்கர். இவர் வந்து ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டர், கொஞ்சம் நல்ல நாலேஜபிளான பர்சன். ஸோ அதனால் இவங்க 3 பேர்த்த வந்து பிரிட்டிஷில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க லா மேக்கிங்க்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. கவுன்சில்னால் என்னென்னா, இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, அதாவது நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன்ஸ், அவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது தான். இப்போ ஸ்கூலில் ஒரு பிரின்சிபல் இருக்காருன்னா கீழே டீச்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட்டு வந்து டீசென்ட்ரலைஸ்டு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். இப்போது ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருக்க ஒரு பவர் வந்து, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பே, மெட்ராஸ் இந்த பிரசிடென்ட்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே லா மேக் பண்ணுற மாதிரி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போது சென்ட்ரலைஸ்டாக பண்ணிகிட்டு இருந்தனால பாம்பே, மெட்ராஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க. இதுதான் இது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த லா மேக்கிங் பாடி வந்து கொஞ்சம் விரிவாயிட்டே போகுது, நிறைய மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் ரெகக்னைஸ்டு. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா என்ன? போர்ட்ஃபோலியோனா டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து இப்போ இருக்கிற நம்ம இதில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, டிஃபென்ஸ்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, எஜுகேஷனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரெவென்யூக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். அப்போ வந்து இதுதான் வந்து ஒரு ஆரம்பம் அந்த கான்ஸ்டியூஷனுக்குலாம் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரே இது பண்ண வேண்டாம். ஸோ ஃபைனான்ஸ்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர், அப்புறம் டிஃபென்ஸுக்கு ஒருத்தர், இந்த மாதிரி பிரித்து விட்றாங்க. ஒரே மெம்பர் ஹேண்டில் பண்ண வேண்டாம். ஸோ இதை இவருங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம், அதை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Viceroy to issue ordinance in emergency with a valid of 6 months. அதாவது இது வந்து ஆர்டினன்ஸ்னா இட்ஸ் அ டெம்பரவரி ஒரு லா. இப்போது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வார் சம்திங் ஏதாவது நடக்குதுன்னா அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு லா பண்ணுறதை விட்டுட்டு டக்குன்னு ஒரு லா போடலாம், விசராய்க்கு அந்த ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விசராய் வந்து டக்குன்னு ஒரு லா போடுறாங்கன்னா அந்த லா வந்து 6 மந்த்ஸ்க்கு வேலிடிட்டியாக இருக்கும். 6 மந்த்ஸ்க்கு வேலிடிட்டியாக இருக்கும். அந்த 6 மந்த்ஸ் இப்போ Jan 1 போடுறாங்க அப்படின்னா June 30 அந்த லா வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். 6 மந்த்ஸ் தான் அது வேலிடாக இருக்கும். எமர்ஜென்சி லா, அதாவது ஆர்டினன்ஸ் விசராய் பண்ணலாம். இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு? இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணி லா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், பாம்பே, மெட்ராஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் அவங்களே லா மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இதை கொடுத்துட்றாங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போகுது. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட்டை பிரித்து அதை ஒருத்தர் கையில் கொடுக்க. விசராய் வந்து எமர்ஜென்சி லா போடலாம், 6 மந்த்ஸ்க்கு அது வேலிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். இப்போ இதில் வந்து கொஷின்ஸ், இப்போ நீங்கள் யூபிஎஸ்சியோ இல்லை டிஎன்பிஎஸ்சியோ இல்லை வேறு எஸ்எஸ்சி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸில் யார் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்தியன்ஸ் போனாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அந்த ப்ராசஸில் எந்த ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் போனாங்கன்னா இவங்க 3 பேர் தான் போனாங்க. ஸோ இவங்க 3 பேரை சொல்லணும். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், அதாவது இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தை எந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861 அப்படின்னு எழுதணும். அப்புறம் இந்த மாதிரி இந்தியன்ஸ் பேர்லாம் கேட்டாங்க. இதில் இவ்வளோ தான் கொஷின்ஸ் வரும். ஆக்டை பற்றி தான் கேட்பாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டாலே யூ கேன் ஆன்சர் ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்ரி கொஷின்ஸ். இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892 இது வந்து நெக்ஸ்ட் ஆக்ட் 1861 நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 1892. இந்த ஆக்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, எதுக்காக இந்த ஆக்ட் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து INC
இவங்க வந்து 1885 ஃபார்ம் ஆகிறாங்க. இவங்க வந்து கொஷின் கேட்குறாங்க என்ன அப்படின்னா, எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமாக வேணும், கவுன்சில் இப்போ வந்து ஒரு எலெக்ட் பண்ணணும், எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கவர்மெண்ட்டில் இப்போ ஒரு கவர்மெண்ட் நடக்குது, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம், மோர் இந்தியன் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்தியன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ட் என்னென்ன சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். 1892 இன்க்ரீஸ்ட் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இன் சிஎல்சி அண்ட் பிஎல்சி. சிஎல்சினா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், பிஎல்சினா ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போ சென்ட்ரல் அப்படிங்கும்போது ஹோல் இந்தியாவுக்குமே ஹெட். ப்ரொவின்ஷியல் பார்த்திங்கன்னா ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்திங்கன்னா இப்போ பெங்கால்ன்றது ஒரு ப்ரொவின்ஸு, அதுக்கப்புறம் மெட்ராஸு, பாம்பே, இந்த மாதிரி 3 இருக்குது. இது 3க்கும் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தனித்தனியாக. ஸோ இதெல்லாம் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அஃபிஷியல் மெம்பர்ஸ்னால் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களாம் தான். நான் அஃபிஷியலுங்கும் போது இந்த பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த எம்ப்ளாயீஸ் கிடையாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது, வேறு பீப்புள், இவங்க தான் நான் அஃபிஷியல். அதோட இது இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கேன் டிஸ்கஸ் பட்ஜெட் அண்ட் அட்ரஸ் கொஷின். இப்போது சிஎல்சியாக இருக்கட்டும், பிஎல்சியாக இருக்கட்டும், என்னென்னா அவங்க பட்ஜெட் பற்றி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணலாம், இந்தியன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸு. கொஷினும் பண்ணலாம், கொஷின் பண்ணலாம், பட் ரொம்ப கொஷின் பண்ண முடியாது. ஒரு கொஷின் டிபேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு அவங்க ஆன்சர் கொடுத்துட்றாங்கன்னா அதுக்கு அடுத்த கொஷின் நம்மளால் கேட்க முடியாது. ஸோ பட் ஆனால் கொஷின் பண்ணலாம். ஸோ கொஷின் பண்ணுறது, பட்ஜெட் பண்ணுறது, இதெல்லாமே 1892 ஆக்டில் நடக்குது. அடுத்து சிஎல்சி பை விசராய் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் பை பிஎல்சி அண்ட் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இதில் வந்து இப்போது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்துட்டு விசராய் தான் இருக்காங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் இதில் விசராய் தானே இருக்காங்க. ஸோ அவங்க எதை பேஸ் பண்ணி இப்போ ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கா, பெங்காலுக்கு, மெட்ராஸ்க்கு, பாம்பேக்கு இவங்க. அப்புறம் இன்னொன்று என்னது, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா இப்போ பிஸ்னஸ் மேன், ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இதில் வருவாங்க. பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பர்சனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பர்சன் இதுக்காக ஒரு துறையிலேருந்து ஒரு பர்சனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த ரெக்கமெண்டேஷன் வழியாக விசராய் வந்து எடுத்துக்கிறாங்க. புரியுதா? சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க இன்டைரக்டாக இப்போ வந்து இது இன்டைரக்ட் எலெக்ஷன் மாதிரி, இன்டைரக்ட் எலெக்ஷன்னு சொல்ல முடியாது, பட் இன்டைரக்ட் எலெக்ஷன் மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு வந்து விசராயை தான் நாமினேட் பண்ணி எடுப்பாங்க, அவங்களே தான் எடுத்துக்கிறாங்க. பட் இப்போ வந்து பிஎல்சி, பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இவங்க இந்த மாதிரி பெரிய பாடிஸ் இவங்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎல்சி பை கவர்மெண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தார்ஸ் சேம்பர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ரெக்கமெண்ட் வழியாக உள்ளே எடுத்துக்கிற மாதிரி. இப்போ ஜமீன்தார் இருக்காங்க, ஜமீன்தார்னா தெரியும்ல, பெரிய பெரிய லேண்ட் ஓனர்ஸ், அவங்களாம் அவங்க. அப்புறம் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டியில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரொஃபஸரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ளே போகிற மாதிரி. இந்த மாதிரி முனிசிபாலிட்டியிலேருந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்லேருந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ரெக்கமெண்ட் ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் இதுதான். இன்டைரக்ட் எலெக்ஷன், பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அடுத்து கொஷின் பண்ணுறாங்க, இந்த 3 பாயிண்ட்ஸ். அப்புறம் இன்க்ரீஸ்டு நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ், இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. தட்ஸ் ஆல். இந்த ஆக்ட் நெக்ஸ்ட் ஆக்ட் பார்த்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.